ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனின் மிரட்டலான நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் வழங்கும் புஷ்பா 2 தி ரூல் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அதிமுகவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவங்க தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதாங்க. இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி அவங்களுடைய நினைவு தினம், 8ஆம் ஆண்டு நினைவு தினம். ஆனா இந்த தினத்திலும் கூட யாருக்கு அதிமுக, இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்கிற வகையில சுற்றி சுற்றி விவாதங்களும் வழக்கும் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த 8 ஆண்டுகள்ல அதிமுகவில் அத்தனை விதமான எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள். இப்ப மறுபடியும் டெல்லி ரேடாரில் எடப்பாடியும் வேலுமணியும் அப்படின்னு தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் உட்கட்சி மோதல்கள், கள ஆய்வு குழுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மோதல்கள், அப்புறம் வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தபடி இருக்குங்க. அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் பரப்புரைகளில் புறக்கணிக்கப்படுகிறாரா பிரதமர்? அவருடைய பிம்பங்கள் டோட்டலா உடைந்து நொறுங்குகிறதா மோடியுடைய பிம்பம்? இந்த அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். யாருக்கு இரட்டை இலை? ஓபிஎஸ்க்கு புது நம்பிக்கை, எடப்பாடிக்கு புது நெருக்கடி. டெல்லி ரேடாரில் எடப்பாடி வேலுமணி அதிமுக. இப்ப நடந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அதற்குள்ளார 8ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்துடுச்சுங்க. புரிஞ்சிருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த தினம் டிசம்பர் 5ஆம் தேதி. இன்றைக்கு அப்படியே ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தோம்னா அந்த கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனை சுற்றி என்னென்னலாம் காட்சிகள் இருந்தது, எத்தனை விதமான அரசியல் பரபரப்புகள். அவங்க மறைவுக்கு பிறகும் அந்த அலை வந்துட்டு இன்ன வரைக்கும் ஓயாமல் இருந்துட்டு இருக்கு. அதிமுகவை சுற்றி மறுபடியும் முதலமைச்சரானார் திரு ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார திருமதி வி.கே. சசிகலா அவங்க சில பல முயற்சிகளை எடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அவங்க சிறைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சராக நியமித்தாங்க. இதற்கு இடையில் ஓபிஎஸ் அவரு தர்ம யுத்தம்லாம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓபிஎஸும் இபிஎஸும் 2 பேரும் ஒன்றிணைஞ்சாங்க. அதிமுகவோட அப்படியே புது வடிவத்தில் மாறுற மாதிரி ஆனது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு புதிய பொறுப்புகள் உருவானது. அதை ஒட்டி சில ஆண்டுகள் ஓடினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தலைமை தான் அதிமுகவுக்கு சரி அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் கொளுத்தி போட்டாரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் மறுபடியும் மிகப்பெரிய கலேபரங்கள் உருவானது. மோதல்கள், அதிமுக அலுவலகத்தை நோக்கி ஒரு டீம் போகிறது, இப்படி பல பஞ்சாயத்துகள் நடந்தது. ஓபிஎஸ் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு அறிவிச்சாங்க சில முன்னாள் அமைச்சர்களும். அதுக்கப்புறம் அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு ஓபிஎஸ் அவங்களும் அதிமுகவை மீட்கக்கூடிய வேலைகளில் இறங்கியிருக்கோம் அப்படின்னும் இந்த பக்கம் பொதுக்குழுலாம் கூட்டப்பட்டு பொதுச் செயலாளர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவிக்கப்பட்டார். இப்போ அடுத்த பொதுக்குழு கூட்டமே வரப்போகுது டிசம்பர் 15ஆம் தேதி 2024. ஸோ இந்த 8 ஆண்டுகளும் ஓயாத ஒரு போரை, உட்கட்சி போரை அதிமுக சந்தித்தபடியே இருக்குது. சுருக்கமான ஃப்ளாஷ்பேக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இதற்கிடையில் 10 தேர்தல்கள் வந்துடுச்சு. உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு இந்த 10 தேர்தல்களிலும் பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டார். 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு இந்த பக்கம் ஓபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களாம் விமர்சித்தபடி இருக்காங்க. அதே நேரத்தில் கட்சி கட்டுக்கோப்பாக இயங்கி கொண்டிருக்கு இவருடைய தலைமைக்கு பிறகுதான் அப்படின்னு பழனிசாமி அவங்களுடைய ஆதரவாளர்களாக தெரிவித்தபடி இருக்காங்க. இதுதான் பழைய ஸ்டேட்டஸு. சரி, இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய டீம் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்தாங்க, சபதம்லாம் போட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது இருக்கட்டுங்க, உங்களுடைய நாற்காலியை சுற்றி எதுக்குங்க இத்தனை பஞ்சாயத்து, அதை காப்பாற்றிக்க முடியுமா என்கிற கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் இந்த அஸ்திரங்களையும் ஏவ தொடங்கியிருக்காங்க. இதுல முக்கியமா அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கிய விவகாரம் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்து பரபரப்பை எகிர வச்சிருக்கு. திண்டுக்கல்லை சேர்ந்த திரு சூரியமூர்த்தி என்பவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு இரட்டை இலை சின்னம் தொடர்பாக. இதை தான் விசாரித்த நீதிமன்றம் மனுதாரருடைய மனு மீது இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துறப்ப இந்த வழக்குல எதிர் மனுதாரர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடைய கருத்துக்களை கேட்டு 4 வாரத்துக்குள்ளார இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்க வேண்டும். இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம் அப்படின்னு மதிப்புமிகு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இதுதான் புதிய பரபரப்பை உருவாக்கி இருக்குங்க.
எப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை வச்சுதான் அதிமுக சார்பாக எடப்பாடி முன்னாள் அமைச்சர்கள் பலரும் வந்துட்டு களமாடினாங்க சமீபத்தில் சில தேர்தல்களில். ஸோ இந்த இரட்டை இலை சின்னம் கிடைத்ததோ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் எல்லாமே அதிமுக அவர்களுக்கானது அப்படின்னு தொடர்ந்து அவங்க பதிவு செய்தபடி இருந்தாங்க. தொண்டர்களுக்கானது, அதனுடைய தலைமைங்கிறது நாங்க தான் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ் டீமுக்கு ஒரு கிடைத்த ஒரு நம்பிக்கையாகவும் அது மாறி இருக்கு. அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கான கால அவகாசம் கிடைக்குது. மேலும் அவங்க சட்ட ரீதியாகவும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரலாம், எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு முட்டுக்கட்டை போடலாம். இவை எல்லாமே மீண்டும் அதிமுகவுடைய தலைமையை சுற்றிய அந்த பஞ்சாயத்தை, அந்த கொதிநிலையை அடங்காம அப்படியே வச்சிருக்கோம். அதிமுக தலைமையை ஒட்டியே வார் ஓடிக்கொண்டே இருப்பதால அது இன்னொரு வகையில ஆளும் திமுகவுக்கும் மாற்று கட்சிகளுக்கும் சாதகமாக அமையும். இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளார இருந்தோம் ஏற்கனவே இணைப்புக்கான குரல்கள்லாம் ஓங்கி ஒலித்தது. குறிப்பாக சில முக்கியமான மாஜி அமைச்சர்களும் இந்த குரல்களை ஓங்கி ஒலித்தபடி இருந்தாங்க. அதற்கு செவி சாய்க்காம இருந்தார் எடப்பாடி. இப்ப இந்த இரட்டை இலை சின்னம் வழக்க ஒட்டியும் மீண்டும் அந்த குரல்கள் எதிரொலிக்கலாம், அதிகரிக்கலாம். இது புதிய நெருக்கடியாகவும் எடப்பாடிக்கு மாறலாங்க. இதை ஒட்டி தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அதிமுகவுடைய திரு கே.சி. பழனிசாமியும் கூட தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக ஏதேனும் சதி செய்ய வாய்ப்புள்ளது, எனவே நீதிமன்றம் கொடுத்த இந்த உத்தரவை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி அனைவரும் கட்சியை ஒருங்கிணைக்க முயற்சிக்க வேண்டும். வருகிற 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையை பெற்றாக வேண்டும். அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு தன்னுடைய பார்வைகளையும் பதிவு செஞ்சிருக்காருங்க. மேலும் தேர்தல் ஆணையம் தங்களுடைய முடிவுகளை பரிசீலனை செய்யவும் மாற்றி அமைக்கவும் ஒரு வாய்ப்பை இந்த உத்தரவு வழங்கி இருக்கு. ஒரு கால அவகாசம் கிடைக்குது. ஸோ இதை வைத்தும் எதுவும் அரங்கேறலாம் என்பதையும் பதிவு செஞ்சிருக்காரு கே.சி. பழனிசாமிங்க. ஸோ இந்த இரட்டை இலை வழக்கு மறுபடியும் அதிமுகக்குள்ளார குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு. அந்த குழப்பங்கள் பூதாகரமாக வெடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நெருக்கடிங்க. குறிப்பாக எடப்பாடிக்கு அடுத்து அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளை நோக்கி அதிரடி ரெய்டுகளும் அரங்கேறினதுங்க. ஐடி ரெய்டு, அப்புறம் இடி ரெய்டு எல்லாமே. லேட்டஸ்டாக அதிமுக ஆட்சியில கோலோச்சி கொண்டிருந்த திரு முருகானந்தம் அவரும் இடி ரெய்டு அந்த வளையத்துக்குள்ளாரும் வந்திருந்தாரு. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி காலையிலேயே சுருட்டி விட்டது அமலாக்கத்துறை. பல இடங்களையும் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களையும் ரெய்டுகளை நடத்தினாங்க. புதுக்கோட்டை பஞ்சாயத்து துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துல உதவியாளராக ஒரு காலத்துல பணிபுரிந்தவர் தான் முருகானந்தம்ங்க. அவரு அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர், முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி அவருடைய துறையில பல்வேறு ஒப்பந்தங்களை எடுத்தவர். அதுல ஒருத்தர் தான் இவர் முருகானந்தம். அப்படி எடுத்தவங்களை தான் இப்ப குறிவைத்து அட்டாக் செஞ்சிருக்கு அமலாக்கத்துறை. முக்கியமா தமிழ்நாடு முழுக்க எல்இடி பல்புகளை அமைப்பதற்காக சுமார் 875 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுங்க. இதுல தான் சந்தை மதிப்பை விட கூடுதல் விலைக்கு பல்பையும் சப்ளை செஞ்சிருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் 20 வாட்ஸ் எல்இடி பல்புடைய விலைன்னு பார்த்தோம்னா சுமார் 450 ரூபாய். ஆனா 3700 ரூபாய் முதல் 4200 ரூபாய் வரை அதற்கு விலை வச்சிருக்காங்க. அப்புறம் வெறும் 900 ரூபாய் 900 ருபீஸ் மட்டுமே மதிப்புள்ள 90 வாட்ஸ் எல்இடி பல்பை கிட்டத்தட்ட 6950 ரூபாய்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்கு மட்டும் பல நூறு கோடி ரூபாய் அளவில் இழப்புகள் ஏற்பட்டிருக்குங்க, வருமான இழப்பு. இந்த எல்இடி பல்புகளை கூடுதல் விலைக்கு சப்ளை செய்தது முருகானந்தம் பிரதர்ஸ் அவங்க நிறுவனங்கள் தாங்க. இதை ஏன் இப்ப தூசு தட்டினாங்க அப்படின்னா அதுல தான் இருக்கு அரசியல் ட்விஸ்ட்டுங்க. அது என்னன்னா முருகானந்தத்தை வளைத்து அதிமுகவில் டாப் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு மண்டலத்துடைய தலைவர்களுக்கு செக் வைத்திருக்கு அமலாக்கத்துறை. ஏன்னா இதே முருகானந்தம் டீம் தான் எடப்பாடி வசம் இருந்த நெடுஞ்சாலை துறையிலையும் நிறைய அளவில் டெண்டர்கள் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ வர பாஜகவுடன் நோ கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்காரு எடப்பாடி. அதே நேரத்தில் பாஜகவோடு குறிப்பாக டெல்லியோடு கூடுதல் நெருக்கத்தோடு சில மாதங்கள் முன்பு வரை இருந்த எஸ்.பி. வேலுமணி அவங்களுடைய டீம் இப்போ லேட்டஸ்டாக ஒரு இடைவெளி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் தொடங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வயநாடு வர போய் சில கதர் சீனியர்களையும் பார்த்துட்டு திரும்பியிருக்காங்க. இவை எல்லாமே உளவுத்துறை மூலமாக டெல்லியுடைய காதுகளுக்கும் எட்டினதுங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் விடப்பட்ட டெண்டர் பணிகளை எல்லாம் கொங்கு ஏரியா நிலா பிரமுகர் ஒருத்தர் தான் ஒருங்கிணைச்சிருக்காரு. அவரையும் வளைக்க திட்டமிட்டிருக்கு அமலாக்கத்துறை. இது இத்தோடு முடியாது.
இன்னும் பல அதிரடிகளும் இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை ஏற்கனவே நம்முடைய ஜூபியில் நம்ம செய்தியாளர்கள் பொன் குமரகுருபன், மனோஜ் முத்தரசு அவங்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ மேற்கு மண்டல அதிமுக தலைகளை குறி வச்சிருக்கு அமலாக்கத்துறை. அதாவது டெல்லி ரேடாரில் எடப்பாடியும் வேலுமணியும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்கு மிக நெருக்கமான சேலம் திரு இளங்கோவன், சமீபத்தில் அவருடைய இடத்துல வருமான வரித்துறையினரும் ரெய்டு நடத்தினாங்க. இந்த நிலையில தான் இப்போ அந்த இரட்டை இலை சின்னம் வழக்கும் புதிதாக உயிரூட்டப்பட்டிருக்கு வந்திருக்கு. இதனால எந்த பாதிப்புகளும் இல்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அது எடப்பாடி தான். சட்ட ரீதியாக இங்கே தான் வந்துட்டு வலுவாக எல்லாமே இருக்கு, சரியா இருக்கு அப்படிங்கிறதையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு இன்பதுரை அவரும் பதிவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் எல்லாமே சட்டப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கண்ணாமூச்சி இல்லாமல் இல்லைங்க. சிம்பிள், எங்க வழிக்கு வரீங்களா இல்லை சிக்கல்களை தொடர்ந்து சந்திக்க போறீங்களா, இதுதான் டெல்லி வைக்கக்கூடிய செக்கா இருக்குங்க. ஸோ 8ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கக்கூடிய இந்த தருணத்திலும் கூட எடப்பாடி அவரை சுற்றியும் அதிமுக தலைமையை சுற்றியும் எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகளும் போர்களும் வெடித்தபடி இருக்கு. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக செங்கல் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களமாடுவது, இவை எல்லாவற்றிலும் சமீபத்தில் தீவிர வேகம் காட்ட தொடங்கியிருக்காரு எடப்பாடி. இவை எல்லாவற்றையும் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆனாலும் தேர்தல் நெருங்கும் வரை இந்த உட்கட்சி பஞ்சாயத்துகளை கொண்டு போனால் அது அதிமுகவுடைய டார்கெட் 2026க்கு பாசிட்டிவாக அமையாது என்கிற கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். பரப்புரைகளில் பிரதமரை ஓரம் கட்டும் பாஜக உடைந்து நொறுங்குகிறதா மோடியின் பிம்பம்? 2013ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வர குஜராத் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மட்டும்தான் அவருடைய பெயர் பரிச்சயம்ங்க. அதே நேரத்தில் 2013க்கு அப்புறம் 14 தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி காய்களை நகர்த்த தொடங்கினாரு அந்த சீனியர் தலைவரான திரு எல்கே அத்வானி. ஆனாலும் ஆர்எஸ்எஸும் பாஜக சீனியர்களும் வேறு சில முடிவெடுத்தாங்க. அதாவது இந்த தேர்தலில் வெல்ல நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு முகம், அதே நேரத்தில் நேரடி தேசிய அரசியலில் களமிறங்காத ஒரு முகம் வேண்டும் அப்படின்னு யோசித்து அவங்க டிக்கெடித்த வேட்பாளர் தான் இன்றைக்கு வரை தொடர்ந்து 3வது முறையாகவும் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடிங்க. குஜராத் மாடல் நரேந்திர மோடி அப்படிங்கிற இந்த பெயரை இந்தியாவுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனுடைய பலனாக 2019லையும் அமோகமாக வெற்றி அடைஞ்சாங்க. 2024லும் பாஜக வெற்றி அடைந்தது. 2023 சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் 6 ரோட் ஷோ நடத்தினாரு. கிட்டத்தட்ட 28 பொதுக்கூட்டங்களை நடத்தினாரு கர்நாடக மாநிலத்தில். ஆனாலும் அங்கே சட்டமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி அடைந்தது காங்கிரஸ் கட்சி தாங்க. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல், அதுலேயும் டார்கெட் 400 அப்படின்னு புது புது உத்திலாம் நாங்கள் கையாளுகிறோம் அப்படின்னு மோடியோடைய ஆதரவாளர்களாக தீயா பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் வெறும் 240 தொகுதிகள் மட்டும்தாங்க கிடைச்சது. தனி பெரும்பான்மை கூட பாஜகவுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட மோடி 2014 2019 அமோகமான வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சாருங்க. ஆனால் 2024 தேர்தலில் வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியே பெற்றாரு மோடி. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா முதல் 3 சுற்றுகளில் மோடி பின்னடைவு என்கிற செய்தி அவருடைய இமேஜ் டோட்டலாக நொறுங்கிடுச்சு, உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத பறைசாற்றுவதாக இருந்தது. அதனால தானோ என்னவோ ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்திலுமே மோடியை அதிக அளவில் பாஜக முன்னிறுத்தலைங்க. அவர் பெயரை சொல்லி அதிக அளவில் பரப்புரை செய்யவில்லை. இந்த சட்டமன்ற தேர்தல்களில் மாநில அளவிலான பிரச்சனைகளையும் அரசின் திட்டங்களையும் முன்வைத்து பாஜக தேர்தலை சந்தித்தது. மகாராஷ்டிராவெல்லாம் அமோகமாக பாஜக வெற்றி அடைந்ததும் அவங்களுடைய மாநில அரசியல் அங்கே இருக்கக்கூடிய சூழலை ஒட்டி தான், மோடியினால் அல்ல என்பதையும் அரசியல் விமர்சகர்கள் பதிவு செய்கிறாங்க. இதில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய சில சீனியர் புள்ளிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள், இளைஞர்கள், இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க மோடி மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜக மீது பெருசா இல்லைங்க. அதனால தான் இந்த முறை குறைந்த தொகுதிகள் வெற்றி அடைந்தாலும் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அதனால தான் இந்த முறை சட்டமன்ற தேர்தல்களில் அந்த இறுதி நாட்களில் அதிக அளவில் பரப்புரைகளில் ஈடுபட வேணாம், மோடி அவர் பண்ண வேணாம் அப்படின்னும் மேலிடமும் தெரிவித்தாங்க அப்படிங்கிறாங்க அதே புள்ளிகள். எதற்காக அப்படின்னா, இறுதி கட்டத்தில் செய்யப்படுகின்ற பரப்புரைகள் தான் இயல்பாகவே வாக்காளர்களுடைய மனதில் அதிக அளவில் பதியுங்க. அப்படியான சமயத்தில் மோடியை தொடர்ந்து பதிவு செஞ்சால், அவருடைய முகம் தொடர்ந்து அங்கே பரப்புரையில் தென்பட்டால் அதுவே பாஜகவுக்கு நெகட்டிவாகவும் மாறலாம்.
அதனால தான் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்கள் நேரத்துல இறுதி கட்டத்துல பிரதமர் மோடி வெளிநாட்டுக்கும் பறந்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்துல பாஜகவில் இருக்கக்கூடிய மோடியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களோ, ஏங்க இந்தியாவுடைய அசைக்க முடியாத அடையாளமே மோடி அவர்தாங்க, அவருடைய மேஜிக் எப்பொழுதுமே அதிக அளவுல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தொடர்ந்து அந்த பல்லவியை பாடியபடி இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய துணைத் தலைவரான திரு நாராயணன் திருப்பதி நம்முடைய செய்தியாளர் வருண் அவர்கிட்ட பேசுறப்ப, மோடியுடைய சாதனைகளை பட்டியலிட்டு தான் ஹரியானா, மகாராஷ்டிராவில் அதிக அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கோம் தேர்தலில். அப்புறம் ஜம்மு பகுதிகளில் அதிக அளவில் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு. மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்ட எல்லோருமே மத்திய அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டு தான் பிரதமர் மோடி காட்டிய வழியில பிரச்சாரம் செய்தது தான் இந்த வெற்றிகளுக்கு காரணமா அமைஞ்சதுங்க. ஸோ தொடர் தோல்விகளை சமாளிக்க முடியாம எதிர்க்கட்சிகள் ஏதேதோ உளறி கொண்டு இருக்காங்க. மற்றபடி மோடி அவர்களுடைய இமேஜ் மேலும் மேலும் அதிகரித்தபடி தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு பேசுறாரு நாராயணன் திருப்பதி. ஸோ இது மோடியுடைய வெற்று பிம்பமா இல்லை அசைக்க முடியாத அடையாளமா அப்படிங்கிறது அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகளில் தெரிய வருங்க. எதையோ ரொம்ப நாள் மறைச்சிட முடியாது இல்லையா? மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் பட்டையை கிளப்பும் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் புஷ்பா 2 தி ரூல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.